Hi everyone. இந்த வீடியோவில் Bullion row stitch silk thread வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக் வீடியோஸ் அண்ட் அட்வான்ஸ் வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் Bullion row stitchக்கு நம்ம இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு Bullion stitch. ஃபஸ்ட்டு 2 Bullion stitch சென்டரில் போடுவோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 Bullion ஸ்டிச் போடுவோம். ஸோ அது சென்டர் கவர் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் பெட்டல்ஸ்க்காக ஒவ்வொரு Bullion ஸ்டிச்சும் 2 ஓவர்லேப் பண்ணுற மாதிரி நம்ம போடுவோம். ஸோ மொத்தத்தில் சென்டரில் ஒரு 2 அண்ட் தென் அதுக்கு மேலே 3 அண்ட் தென் ஒரு 5 to 6 பெட்டல்ஸ் வர மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம நார்மல் நீடல் த்ரெட் எடுத்து சில்க் த்ரெட் வச்சுருக்கேன். நீடல் கொஞ்சம் ஹை பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 5 strands, ஸோ 5x5 மொத்தம் 10 strands இருக்கும். ஸோ பேசிக் Bullion ஸ்டிச் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அது பேசிக். இது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் ரோ ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே நம்ம நீடல் வைக்கிறோமோ அதுக்கு பக்கத்தில் நம்ம எவ்வளோ லென்த் வேணுமோ அது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தென் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே த்ரெட்டை ஒரு நீடல் மேலே ஒரு 8 டைம்ஸ் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ பெட்டல்ஸ் இந்த உள்ளே இருக்க எல்லாத்துக்கும் நான் 8 டைம்ஸ் ரோல் பண்ணியிருக்கேன். 8 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு நல்லா சிக்க வராமல் நம்ம எடுத்து விடணும். பிகாஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் சிங்கிளாக இருக்கிறதுனால ஸோ சிக்க வர கொஞ்சம் சான்ஸ் உண்டு. அதுவும் த்ரெட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கும்போது ரொம்ப சான்ஸ் உண்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை நம்ம ஸ்டிச் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு Bullion ஸ்டிச். ஸோ கீழேருந்து ஊசியை எடுத்து பக்கத்தில் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட் ஃபுல்லாக விடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை நம்ம பிடிச்சிருக்கணும். தென் எங்கே நம்ம ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணோமோ அதே இடத்துல நீடில் நம்ம மேலே எடுக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு 8 டைம்ஸ் நம்ம ஊசி பக்கத்தில் இருக்கிற அந்த த்ரெட்டை வச்சு ஒரு 8 டைம்ஸ் நம்ம ரோல் பண்ணுறோம். தென் த்ரெட்டை மெதுவாக நம்ம எடுக்கிறோம், சிக்கு வராமல் எடுக்கிறோம். தென் அது பக்கத்துலேயே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுரும். எங்கே நம்ம செகண்ட் ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுரும். ஸோ அது பொசிஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு 3 ஸ்டிச் போட போகிறோம். ஸோ எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோதுக்கு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு ஊசியை மெதுவாக மேலே ஸ்டார்டிங்கில் நம்ம எங்கே த்ரெட் இருக்கோ அந்த இடத்துல திரும்ப ஊசி எடுத்து ஊசி பக்கத்தில் இருக்க த்ரெட்டால் ஒரு 8 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அந்த த்ரெட் நம்ம ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு 8 டைம் பண்ணலாம். ஸோ லீஃப் பக்கத்தில் வரும்போது நான் 6 டைம் பண்ணியிருப்பேன். தென் அதோட ஸ்டெம்க்கு ஒரு 10 to 12 டைம் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த Bullion ஸ்டிச். ஸோ இதே மாதிரி நம்ம சென்டரில் ஒரு 3 Bullion ஸ்டிச் போட்டுடலாம். ஊசியில் த்ரெட் மாட்டிடாமல் கரெக்டாக சுற்றுங்க.
மாட்டிருச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டிச் வந்து வராது. ஸோ இப்போ சென்டர் பார்ட் முடிச்சாச்சு. இப்போ அங்கேருந்து எங்கே எண்ட் பண்ணுமோ அங்கேருந்து திரும்பவும் ஊசி எடுத்து நம்ம அவுட் சைடில் இருக்கிற அந்த பெட்டலுக்காக போடலாம். ஸோ இந்த புல்லியன் ஸ்டிச் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்டிச் வேணுமோ அந்த தூரத்துக்கு நம்ம செகண்ட் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை ஃபுல்லாக நம்ம கீழே விட்டுறக்கூடாது. ஊசியிலேருந்து அந்த எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு திரும்பவும் ஊசி எடுக்கணும். மேலே நம்ம வந்து த்ரெட் பிடிச்சிருக்கணும். அதுக்கு மேலே ரோல் பண்ணிவிட்டு தென் செகண்ட் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அங்கே வந்து பஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஊசியை நம்ம எடுக்கிறதுக்கு துணி வழியாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மாதிரி த்ரெட்டை வந்து 2 தடவை பஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கே பஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அது ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கும். செகண்ட் ஸ்டிச்சுக்கு போயிட்டு செகண்ட் ஸ்டிச்லேருந்து திரும்பவும் ஃபஸ்ட் ஸ்டிச்சுக்கு மேலே துணி வழியாகவே எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது வந்து ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து த்ரெட்டை வந்து டைட்டாக எடுக்கிறதுக்கு ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியாது. ஊசியை ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி கீழ் வழியாக எடுத்து பாதி வரைக்கும் ஊசியை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ரோல் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஊசியில் த்ரெட் மாட்டுச்சுன்னா ஒழுங்காக வராது. அதனால் திரும்பவும் நான் ஊசியை கீழே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் ரோல் பண்ணுறேன். ஸோ சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம 5 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக வரும்போது கொஞ்சம் வந்து நமக்கு நூல் சிக்கு வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த த்ரெட் ஒழுங்காக வரல அப்படின்னா நீங்கள் நார்மல் காட்டன் த்ரெட் இருக்கும் எம்ப்ராய்டரிக்குன்னு, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெம் போடலாம். ஸ்டெம்க்கு சேம் புல்லியன் ஸ்டிச் தான் போட போகிறேன். க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் அதை விட லாங்காக போடுறேன். லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்து ஊசியை மேலே எடுத்து நம்ம வந்து திரும்ப அதில் மேலே வந்து இப்போ 10 டைம் இல்லை 12 டைம் மேலே வந்து ஊசியில் நான் ரோல் பண்ண போகிறேன். நம்ம எவ்வளவுக்கு லென்த் வேணுமோ அது அளவுக்கு வந்து நம்ம செகண்ட் ஸ்டிச் போடுறோம்.
நெக்ஸ்ட்டு 2 லீஃப்காக சின்னதாக ஒரு ஸ்டிச் போடுறேன் 2 சைட்லேயும். இதுக்கு ரொம்ப சின்னதாக தான் லென்த் எடுத்திருக்கேன். ஊசியை வந்து செகண்ட் டைம் பஞ்ச் பண்ணும்போது ரொம்ப பக்கத்தில் பஞ்ச் பண்ணுறேன். ஸோ தென் சேம் பொசிஷனில் எங்கே ஃபஸ்ட் டைம் பஞ்ச் பண்ணுமோ அங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 6 டைம்ஸ் ரோல் பண்ணுறேன். ஸோ லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 6 டைம்ஸ் இல்லை 8 டைம்ஸ் 10 டைம் நம்மளுடைய எவ்வளோ லென்த் நமக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த சுற்றுறதை வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம நாட் போடுறோம் அப்படின்னா வந்து நான் நார்மலாக ஊசியில் வந்து நார்மல் ஊசி வச்சு எப்படி நாட் போடுறதுன்னு நான் சொல்லி காமிச்சிருக்கேன். ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ கீழேருந்து நம்ம வந்து இதை ஸ்டிச்சிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எங்கேயாவது ஒரு கார்னரில், அதாவது எங்கே நமக்கு ஸ்பேஸ் தெரியாது அந்த இடத்துல ஊசியை மேலே எடுத்து கீழே வந்து த்ரெட்டை வந்து நம்ம ஃபிங்கரில் பிடிச்சிக்கணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த மேலேருந்து ஊசியை அந்த த்ரெட்டுக்குள்ளே விடணும். ஸோ நாட் விழுந்துடும் நமக்கு. ஸோ வேணும்னா நம்ம 2 நாட் போட்டுக்கலாம், இல்லை ஒரு நாட்லேயே வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நாட் போடுறேன். கீழே வந்து நூலை வந்து 2 விரலால் பிடிச்சி அந்த நூல் ஸ்பேஸுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஊசியை விட்டு நாட் போட்டுடலாம்.